கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. வணக்கம். வணக்கம். விசிக தலைவர் நம் திருமாவளவனுடைய கார் அந்த வாகன விபத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு வாரமாகவே விசிக தான் சமூக வலைதளங்களும் சரி, சோசியல் மீடியா சரி அல்லது மீடியாக்களே சர்ச்சையாக இருக்குது. கூடுதலாக பார்த்தோம்னா இது அந்த கார் விபத்தை தாண்டி பார்த்தோம்னா அரசியல் வட்டாரங்களை எதிரொலிச்சாகவும் பார் கவுன்சில் வரைக்கும் கூட போயிருக்கிறது. வழக்கறிஞர்களே இரு குழுவாக பிரிஞ்சிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு தரப்பினர் விசிகாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் விசிகாவுக்கு ஆதரவாக மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவுமா? கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் திரு PR கவாய் அவர்கள் மீது உச்சநீதிமன்ற அவைக்குள்ளேயே சனாதனிகள் அவரை அவமதிக்கும் விதமாக செயல்பட்டனர். அந்த செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு உயர்ந்த அதிகாரம் பெற்ற மக்களுக்கான பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய அவை உச்சநீதிமன்றம். அந்த அவையின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவருக்கே இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அவரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒருவன் ஈடுபடுகிறான். இந்தியாவே அமைதியாக இருக்கிறது. இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஜனநாயகத்தின் பால் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தலைவர் என்பதனால் மறுநாளே விடுதலை சிறுத்தைகளின் துணைநிலை அமைப்பான சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் அந்த வளாகத்தின் முன்பு கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் இந்த கொடுமையை கண்டித்து, குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் PR கவாய் அவர்கள் மீது சனாதனிகள் செய்த இந்த கொடுமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார், கண்டித்து உரையாற்றினார். இது சனாதனிகளுக்கு பிடிக்கவில்லை. இது அகில இந்திய செய்தியாக மாறிவிடும். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே, தலைமை நீதிபதிக்கே இவ்வளவு பெரிய இடையூறா என்கின்ற செய்தி நாடு தழுவிய அளவில், இந்திய அளவில் மிகப்பெரிய செய்தியாக மாறிவிடும், மிகப்பெரிய அரசியலாக விளைந்துவிடும் என்று எண்ணிய சங் பரிவார் கும்பல், அந்த கொடுமையை கண்டிப்பதற்கு மனமில்லாத கும்பல், அதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை சீண்டி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை சீன்றி அதன் திசை வழிப்போக்கை மாற்றக்கூடிய நிலையை கையில் எடுத்தார்கள். இன்றைக்கும் இணையதளங்களிலே அந்த காட்சி அப்படியே இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் முடிந்து வெளியே வருகிறார், வாகனத்தில் ஏறுகிறார். அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திற்கும் இந்த சம்பவம் நடந்ததாக சொன்ன இடத்திற்கும் ஒரு 100 அடி அல்லது 150 அடி தான் இருக்கும். வாகனத்தில் ஏறி வண்டி புறப்படுகிறது. அந்த வண்டிக்கு பின்னால் காவல்துறையின் வண்டி வருகிறது. இதை நன்கு பார்க்கின்றார் அந்த நபர், ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த நபர். இந்த வாகனத்தை நன்கு பார்க்கின்றார். பார்த்து வண்டியை எடுத்து வருகிறார். வாகனத்திற்கு முன்னால், தலைவரின் வாகனத்திற்கு முன்னால் செல்கிறார். வேண்டுமென்றே வண்டியை நிறுத்துகிறார். அப்படி நிறுத்துவதற்கான காரணம் ஒருவேளை அவருக்கு ஏன் வந்தது என்று கூட நாம் பார்க்கலாம். அவர் வாகனத்திற்கு முன்னால் ஒரு சிறு வாகனம் கூட கிடையாது. அந்த சாலையே வெறிச்சோடி கிடக்கிறது. வாகனத்தை நிறுத்த வேண்டிய தேவையில்லை. அந்த 2 வீலருக்கு முன்னால் ஒரு கார் போனது. அந்த கார் நிறுத்தி விட்டார்கள், பிரேக் போட்டு விட்டார்கள். நானும் நிறுத்திவிட்டேன், அதனால் நிறுத்தினேன் என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. அந்த இருசக்கர வாகனத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய சாலை வெட்ட வெளிச்சமாக, எந்த விதமான போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் வெறும் பாதையாக இருக்கிறது. அதிலே வண்டியை நிறுத்துகிறார், மறைக்கிறார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளும் அங்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்களும் முன்னால் சென்று சொல்கிறார்கள், இது தலைவரின் வாகனம், வண்டியை எடுங்கள் என்று சொன்னபோது அவர் வசைபாடுகிறார், வம்பிழுக்கிறார், எதிர்த்து பேசுகிறார். இதுவெல்லாம் நடக்கிறது. இதை யாரும் கண்டிக்காமல் வம்பிழுத்ததனால், அவர் வசைபாடியதனால் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. அந்த தள்ளுமுள்ளை இன்றைக்கு ஊதி பெருக்குகிறார்கள். அவன் வாகனத்தை மறிக்கின்ற போது அவன் என்ன சாதி என்று தெரியாது. அவன் வம்பிழுத்த போது என்ன சாதி என்று யாருக்கும் தெரியாது. அவன் வசைபாடிய போது அவன் என்ன சாதி என்று தெரியாது.
தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது அவன் என்ன சாதி என்று தெரியாது. அந்த சம்பவம் நடந்த குறைந்தது ஒரு 10-15 நிமிடத்திற்குள் அது ஊடகங்களிலே மிகப்பெரிய செய்தியாக பரப்பப்படுகிறது. குறிப்பாக பாலிமர் தொலைக்காட்சியில் பரப்பப்படுகிறது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் இயக்கங்கள், சாதிய அரசியல் அமைப்பு, சாதிய இயக்கங்கள் உடனடியாக ஏதோ இந்த தேசத்தில் நடக்கக்கூடாத கொடுமை நடந்தது போல் வரிந்து கட்டி கொண்டு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை பிராண்டி கொண்டிருக்கின்றார்கள். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை விட இதற்குள் என்ன இருக்கிறது என்றால், உடனடியாக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையும் கண்டித்து அறிக்கை தருகிறார். எனவேதான் இதை சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது என்றால், திமுக வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த அணி ஒரு கட்டுக்கோப்பான அணியாக இருக்கக்கூடாது, அதற்கு விடுதலை சிறுத்தைகளை இந்த அணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியாகவும், மற்றொன்று யாருமே இதை கண்டிக்காத நிலையில் சனாதன சக்திகளின் செயலை மிக துணிச்சலாக கண்டிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராய் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் இருக்கிறார். எனவே அவரை சீண்ட வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி என்னவென்று ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய செய்திகள் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால்தான் சொல்கிறோம், ஏன் உடனடியாக அந்த தொலைக்காட்சியிலே இந்த செய்தி பரப்பப்பட்டது, ஏன் இவன் வந்து வம்பிழுத்தான், உடனடியாக அண்ணாமலையினுடைய கண்டன அறிக்கை உடனடியாக ஏன் வருகிறது, உடனடியாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் இது குறித்து உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது. எத்தனையோ நிகழ்வுகள் வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் இப்படி அவர்கள் திரண்டு இதை எதிர்த்து போராட வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது இதற்கு பின்னால் பாஜகவும் சங் பரிவார் கும்பலும் இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை சிதைப்பதற்கு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு காயாக பயன்படுத்துகிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது. இப்ப பாஜக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிரச்சனை நடந்தாலும் பாஜக அரசே குறை சொல்றது சரியா இருக்குமா, நீங்க சரியா நடக்கணும், அவ்வளவு பிரச்சனை நடக்கிறது, திருமாவளவன் காரவட்டி இறங்கலன்னு கேட்கிறாங்களே. இது கிராமப்புறங்கள்ல வந்து எளிய மக்கள் வந்து இருக்கிறப்ப என்னன்னாலும் பேசுவாங்க. சாதி வெறியர்கள் வம்பிழுப்பார்கள், வசைபாடுவார்கள், ஏன் அவமானப்படுத்துவார்கள், கையை கட்டிட்டு அவன் பாட்டு தான் இருப்பான், இது நம்ம தலைவீதி அப்படின்ட்டு என்னதான் அசிங்கப்படுத்தினாலும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கோயிலுக்குள்ள நுழையாதனா அமைதியா இருந்தா 30 வருஷத்துக்கு முன்னால, செருப்பு போட்டு நடக்காதன்னு சொன்னா 30 வருஷத்துக்கு முன்னால அமைதியா இருந்தான். உன் ஊர்ல அமைப்பு கட்டாத, உன் ஊர்ல அம்பேத்கர் இயக்கத்தை கொண்டு வராத அப்படின்னா சரி அப்படின்னு அமைதியா இருந்தான். இந்த 30-35 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சேரிகளும் இன்றைக்கு எதிர்கலகம் செய்யக்கூடிய அளவிற்கு, எதிர்கலகம்னா தேடி போய் இழுக்கிறது இல்லை, நீ கோயிலுக்குள்ள நுழையாதுன்னு சொன்னா எனக்கு கோயில் நுழையிறதுக்கு உரிமை இருக்குது, எலெக்ஷன்ல நிக்காத அப்படின்னு சொன்னா எனக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீ இங்க கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொன்னா எல்லா கொடியும் பறக்கிறதுல ஏன் கொடியும் ஏத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இந்த 35 ஆண்டு காலத்தில், இந்த 35 ஆண்டு கால வரலாற்றில் ஒவ்வொரு சேரியும் தனக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கு போராடுகிறது. அந்த போராட்டத்திற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த போராட்டத்தை, இந்த போராட்ட உரிமையை இளைஞர்களின் மத்தியிலே மனதிலே விதைத்த தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன். அதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்ன நடந்தாலும் நீங்க அமைதியாக இருக்க வேண்டும், என்ன நடந்தாலும் உன்னை வந்து நான் மறிப்பேன், உன்னை வந்து வம்பிழுப்பேன், உன்னை வந்து வசைப்பாடுவேன், உன்னை அசிங்கமா திட்டுவேன், ஆனாலும் நீ பொறுமையா போகணும் அப்படின்னு எப்படி கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள், சாதி வெறியர்கள் நினைக்கின்றார்களோ அதுபோல் இன்றைக்கும் நிகழ வேண்டும் என்று எண்ணுவது எந்த வகையில் சரி? அப்படிப்பட்டவர் தான் சொல்றான், நீங்க ஏன் காரை விட்டு இறங்கல, ஏன் நீங்க அமைதிப்படுத்தல அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள் தான் எண்ணுகிறார்கள். அந்த 4 தட்டு தட்டினான்னு சொல்றது சரியா இருக்குமா? அதுதான் அதை செஞ்சது யாரு? வம்பிழுத்தது யாரு? வேண்டுமென்றே வாகனத்தை மறைத்தது யாரு? இல்லைன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்குமா? அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அதை தாண்டி நடந்த நிகழ்வுகளை தான் சுட்டி காட்டுறாங்க. ஏன் அந்த இடத்துக்கு யாரும் போறது மறுக்கிறாங்க? ஒரு தலைவரின் வாகனம் தெரியுது, தலைவருடைய வண்டி வந்து போராட்டத்தை முடிச்சுட்டு வர்றாங்கன்னு தெரியுது, அந்த போராட்டத்தை விட்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி போகல, அந்த இடத்திலேயே ஒரு 100 அடி தூரத்திலேயே வண்டி வர்றதை நன்றாக பார்த்து கொண்டு அவர் வருகிறார். யார்? அந்த ராஜீவ் காந்தி என்ற நபர் வண்டி வர்றதை நல்லா பார்க்கிறாரு.
வண்டி வர்றதை பார்த்துட்டு கரெக்டா ஒரு வண்டிக்கு முன்னால போய் லெஃப்ட்ல யாரையோ கூப்பிடுறாரு. நீங்க பார்த்தாலே தெரியும், இடது கையில யாரையோ கூப்பிடுறாரு. அதற்கு முன்னால் யாரோ ஒருவர் இந்த காட்சியை புகைப்படம் எடுக்கிறார். இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கப்பட்ட ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய செயல். அதனாலதான் நாம 2 நாள் வந்து சரி அமைதியா கடந்து போயிருவோம், இது ஒரு சாதாரண நிகழ்வு, நம்ம பெருசு பண்ண வேணாம்னு நினைச்சோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா, கட்டாயமா இது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை அமைக்க வேண்டும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை குறிவைப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியை சிதைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குது. இதே இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடந்துருந்துச்சுன்னா நீதிபதிகளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை, திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்னு எழுதக்கூடிய கும்பல் தான் இதை வேடிக்கை பார்க்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய தலைவரை சீண்டுகிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சூழ்நிலையில வந்து விசிகா வந்து சரியா கையாளணும்னு சொல்லி பல பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது அவர்களே இந்த மாதிரி குண்டர்களை வச்சு ஏவுறாரு, இப்படி அடிக்க சொல்றாருன்னு சரியா இருக்குமான்னு கேட்கிறாங்க. கருத்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பினர், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்ற எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மிகுந்த கட்டுப்பாடையும் கட்டுக்கோப்பையும் சொல்லிக் கொடுத்து வழிநடத்தி வருகின்றார். அதனால்தான் இந்த 30 ஆண்டுகளில் இந்த தமிழகம் ஒரு அமைதியான தேசமாக இருப்பதற்கு வழிகாட்டுதலாய் அமைந்திருக்கிறது. இதை நேர்மை திறனோடு அணுகக்கூடியவர்கள் இதை ஒற்றுக்கொள்வார்கள். நேர்மை திறனோடு அணுகக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகளிடம் நெருங்கி பழகுவர்கள், விடுதலை சிறுத்தைகளின் தலைவரான எழுச்சி தமிழரின் அரசியல் நகர்வுகளை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் இதை நேர்மையாக அணுகுவார்கள். இதை நேர்மை திறனில்லாமல் அணுகக்கூடியவர்களால் தான் இதை விடுதலை சிறுத்தைகள் சரியாக கையாளவில்லை. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சாலும் அதை பொறுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? என்னதான் நீங்க பண்ணுவீங்க? ஒரு கட்சியின் தலைவருடைய வாகனத்தையே நீங்க மறைப்பீங்க. அந்த இடத்துல நாங்க வந்து தம்பி நீங்க வந்து அமைதியா போங்க அப்படின்னு எல்லாரும் எப்படி சொல்ல முடியும்? கட்சி தலைவர் அமைதியா போகலாம், அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் அமைதியா போகலாம், ரைட் ஏதோ அப்படின்ட்டு. வேண்டுமென்றே வம்பிழுக்கின்ற போது நீங்க அந்த காட்சியை பார்த்தா தெரியும். ஒருத்தர் சொல்றாரு, தம்பி இது வந்து தலைவருடைய வாகனம்ப்பா அப்படின்ட்டு. முதலாக வந்த பாலிமர் தொலைக்காட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தலைவர் வாகனம் சொன்னோடனே அந்த ராஜீவ் காந்தி என்றவர் வந்து ஏதோ சத்தம் போடுறாரு, உடனே பீப் சவுண்ட் போடுறாங்க, அந்த வார்த்தையை வெளியில விடாம. பாலிமர் தொலைக்காட்சியில் வந்து பீப் சவுண்ட் போடுறாங்க. ஏன் பீப் சவுண்ட் போடுறாங்க? அவன் என்ன பேசினான்னு காட்டியிருக்க வேண்டியதானே? நீங்க சொல்றது பார்த்தா பாலிமர் தொலைக்காட்சி அந்த குற்றத்துக்குள்ள உட்படுத்தல் கட்டாயமாக அவர்கள் செய்த வேலைதான், அண்ணாமலையின் அடுத்த அறிக்கை தான் இந்த பரபரப்புக்கு மிக முக்கியமான காரணம். சார், இந்த இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா, நேற்றைய தினம் வந்து ஒரு வழக்கறிஞர் சங்கம் வந்து விசிகா நிறுவனம் வந்து கைது பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் வந்து விசிகாவுடைய சமத்துவ வழக்கறிஞர்கள் போராடிக்காங்க. 2 சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? விசிகாவுடைய வழக்கறிஞர் கோரிக்கை என்ன? விசிகா ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு போராடுகிறது. விசிகாவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். விசிகா ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த போராட்டத்தை நடத்தணும். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சு, ஏன் இந்த வழக்கறிஞர்கள் பண்ண தூங்கிட்டு இருந்தாங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்த போது வீதிக்கு வராதவர்கள் இன்னைக்கு இதை வந்து கண்டிக்கிறோம்னு சொல்லி வர்றாங்கன்னா என்ன காரணம்? இதுக்கு பின்னால என்ன இருக்குது? நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி வந்து அவங்களுக்கு மிக முக்கியமானவர் தானே. சட்டம் படிக்காதவர்களுக்கு வேணா நீதிபதியை பத்தி தெரியாது, உச்ச நீதிமன்ற நீதிபதினா யாருன்னு தெரியாது, தலைமை நீதிபதினா யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட தலைமை நீதிபதிக்கே இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்கின்ற போது ஏன் இந்த வழக்கறிஞர்கள்லாம் வீதிக்கு வந்து போராடல? அவருக்காக போராடியவரை கண்டித்து போராடுறதுக்கு வர்றாங்க. அதனாலதான் சொல்றோம், நாங்க ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கிறோம். ஜனநாயகத்தை விரும்பாதவர்கள் எங்களை எதிர்த்து போராடுகிறார்கள். ஓகே சார், நன்றி சார். நன்றி.